இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கம் விலை ஏற்கனவே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3600 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையாகி வருகிறது. வரலாறு காணாத உச்சத்தில் தங்கம் விலை விற்பனையாகி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் இருக்கிறார். ரியாஸ், ஏற்கனவே தங்கம் விலை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஒரே நாளில் 3600 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு விலை உயர என்ன காரணங்களா சொல்லப்படுது? என்ன தகவல்? பிரியதர்ஷினி, தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வுக்கு 2 காரணங்கள் மிக முக்கியமாக உள்ளது. குறிப்பாக சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய அரசியல் பதட்டங்கள், இரண்டாவது பொருளாதார நிச்சயமற்ற நிலை. குறிப்பாக ட்ரம்ப் அமெரிக்கா தற்போது கிரீன்லாந்து உள்ளிட்ட நாடுகள் கைப்பற்றுவதற்கான முயற்சியில இறங்கியிருக்கு. இதனால சர்வதேச அளவில் ஒரு அரசியல் பதற்றம் காணப்படுகிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மீது வரி விதிப்பதாக ட்ரம்ப் எச்சரித்து வருகிறார். இதன் காரணமாக பொருளாதார முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தைக்கு மாற்றாக தங்கத்துல முதலீட குவிக்கக்கூடிய போக்கு உருவாயிருக்கு. இதன் வெளிப்பாடாக தான் தங்கம் மற்றும் வெள்ளியில விலை உயர்ந்து வருகிறது. அதே போல வெள்ளி எடுத்துக்கொண்டால் அது பெரும்பாலும் தொழில் தேவைகளுக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக வெள்ளி விலை நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த 2-3 மாதங்களிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2 மடங்கு அளவுக்கு வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. தற்போது காணப்படக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் தான் இந்த விலை ஏற்றத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது. பிரியதர்ஷினி, தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்வதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் அதிகபட்சமா எவ்வளவு ரூபாய் வரை விலை உயர வாய்ப்பு இருக்குதா நகை வணிகர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது? அது குறித்த தகவல் இருக்கா ரியாஸ்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிராம் 15,000 ரூபாய் அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நகை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து பொதுவாக கூறப்படுகிறது. அதே போல வெள்ளி விலையும் 400 ரூபாய் அளவுக்கு விலை உயர்ந்தாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை என்பதும் அவருடைய தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. என்னவென்றால் குறிப்பாக 2022 ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகே தங்கம் வெள்ளி விலை உயர்வு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல ட்ரம்ப் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு அது இன்னும் தீவிரம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. தற்போது இந்த ஆண்டு 2020 ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக 2025 தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்த பிறகு 2026 இந்த போக்கு நீடிக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய வெளிப்பாடு நம்ம இப்ப கண்கூடாகவே பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை சர்வதேச காரணிகளால் தீர்மானிக்கப்படக்கூடியது, அது உள்ளூர் காரணிகள் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப ட்ரம்புடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அதுல தாக்கம் செலுத்திக்கிட்டு வருது. அந்த வகையில இந்த ஆண்டும் அதனுடைய விலை ஏற்றங்கள் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுது. அதே போல இன்னொரு கேள்வி இருக்கு, இது குறையுமா அப்படிங்கிறது. பொதுவா எப்பெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டுதோ அதை ஒட்டிய சில நாட்கள் சில கரெக்ஷன்ஸ் நடக்கும். அதாவது இப்ப தங்கம் ஒரு புதிய உச்சத்தை எட்டுது அப்படின்னா சில நாட்கள்ல அது கொஞ்சம் குறையலாம். ஆனா அது பெரிய அளவுக்கு குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எடுக்க முடியாது. ஏனென்றால் குறைவுங்கிறதுக்கான அர்த்தமே இப்ப மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு 1,11,000 ரூபாய் அப்படின்னம்னா உங்களுக்கு 1,05,000 ரூபாய்க்கு குறைந்தா அது குறைவுதான். ஆனா அது பெரிய குறைவு கிடையாது. ஏன்னா அது போன வருஷம் உங்களுக்கு 90,000 இருந்திருக்கும். சோ இது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி.
இதுல 2 போக்கு உருவாகி இருக்கு தங்க முதலீடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை நேரடியாக முதலீடாக பார்க்கக்கூடிய பார்வை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபரணங்களமா வாங்கி வைக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் மாதிரி ஒரு அசட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கம் விலை எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு நமக்கு லாபம் அப்படிங்கிறது. சோ அதனால வந்து அதனுடைய விலை ஏற்றம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா திருமணம் உள்ளிட்ட விஷயங்களுக்காக தங்கத்தை வாங்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல். ஏனென்றால் போன வருஷம் 75,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தை இன்னைக்கு நீங்க 1,11,000 வாங்குறதுங்கிறது நினைச்சு பார்க்கக்கூடிய முடியாத ஒண்ணு. அதே மாதிரிதான் வெள்ளியும். இன்னைக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, தங்கத்தை விட வெள்ளி வந்து பல மடங்கு வேகமா உயர்ந்துட்டு வருது. நீங்க எடுத்துக்கிட்டா போன வருஷம் நவம்பர் மாசம் வெள்ளியுடைய விலை எடுத்துக்கிட்டோம்னா 1 கிராம் 175 ரூபாய்க்கெல்லாம் இருந்திருக்கு. 1,76,000 ரூபாய். இன்னைக்கு பார்த்தா 2 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது அது பெரிய ப்ராஃபிட்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பங்குச்சந்தையில முதலீடுக்கு பண்றதுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி நோக்கி வேகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை விடவும் இது அதிகமா லாபம் கொடுக்குது. ரியல் எஸ்டேட்டை விட பெரிய லாபம் கொடுக்குது. அப்படிங்கும் போது இந்த போக்கு வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர், ஏன்னா தங்கம் வந்து ஒரு கிராம் எடுத்துக்கிட்டா 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு சாமானிய மக்களால் வாங்க முடியாது. அதுக்கு மாற்றாக அவங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளியை வாங்கிடுறாங்க. ஏன்னா வெள்ளி வந்து உங்களுக்கு கிராமுக்கு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அதுல குவிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேகத்துல வளருது. சோ இந்த ட்ரெண்டுமே 2 தங்கம் மற்றும் வெள்ளி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கிறது. தங்கம் விலை கிராமுக்கு 450 ரூபாயும் சவரனுக்கு 3,600 ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 450 ரூபாயும் சவரனுக்கு 3,600 ரூபாயாக உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,11,200 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 கிலோ வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் ஒன்றுக்கு 22 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. 1000 புள்ளிகளுக்கும் மேல் சரிந்திருக்கிறது. சர்வதேச அளவிலான வர்த்தக பதற்றங்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்து வருகின்றன. கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீருவோம் என ட்ரம்ப் மீண்டும் கூறியதால் உலக அளவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான முதலீடு என கருதி தங்கம் மற்றும் வெள்ளியை முதலீட்டாளர்கள் வாங்கி குவித்து வருகின்றனர். இந்திய பங்குச்சந்தைகளில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. 1000 புள்ளிகளுக்கும் மேல் சரிந்துள்ளது. சர்வதேச அளவிலான வர்த்தக பதற்றங்கள் இந்திய பங்குச்சந்தைகளில் எதிரொலித்து வருகின்றன. கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீருவோம் என ட்ரம்ப் மீண்டும் கூறியதால் உலக அளவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான முதலீடு என கருதி தங்கம் மற்றும் வெள்ளியை நாடுவது உலகெங்கும் அதிகரித்து வருகிறது.
சர்வதேச பதற்றங்கள் காரணமாக தொடர்ந்து பங்குச்சந்தை புள்ளிகளும் வீழ்ச்சியடைவதை பார்க்க முடியுது ரியாஸ். இது பின்னாட்கள்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரியதர்ஷினி, கடந்த 2 நாட்களாகவே இந்திய பங்குச்சந்தை மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு சென்செக்ஸ் மற்றும் நிப்டி எடுத்துக்கிட்டா சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. இதற்கும் தங்கம் விலை உயருக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னம்னா, எப்பெல்லாம் சர்வதேச அளவுல அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் காணப்படுகிறதோ அப்பெல்லாம் தங்கத்தின் விலை உயரும். ஏன்னா தங்கம் தான் பாதுகாப்பான முதலீடு. மாறாக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும். ஏன்னா முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டும், நாம செய்யக்கூடிய முதலீடு, பங்குச்சந்தையில செய்யக்கூடிய முதலீடு நமக்கு திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டும். அதுக்கு மாற்றாக அவங்க தங்கத்துல முதலீட குவிப்பாங்க. கடந்த சில நாட்களாகவே காணப்படக்கூடிய அரசியல் பதற்றங்கள், இதுல அரசியல் பதற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது முதன்மையாக அமெரிக்காவை மையப்படுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு முடிவுகளும் தங்கத்திலும் சரி உலகளாவிய பங்குச்சந்தையிலும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிங்கிறதுக்கான நேரடி உதாரணம் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் கிரீன்லாந்து, இன்னொரு பக்கம் ஈரான். இந்த விவகாரங்கள் அனைத்துமே நேரடியாக இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வுக்கும் சரி பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கும் சரி காரணமா இருந்துட்டு இருக்கு. இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா இந்திய பங்குச்சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய சரிவுக்கு காரணம் நிறைய 3 விஷயங்கள் மிக முக்கியமா இருக்கு. முதலாவது பார்க்கையில ட்ரம்புடைய அறிவிப்பு, ஒரு பக்கம் கிரீன்லாந்து விவகாரம், இரண்டாவது இன்னைக்கு ஒரு ஏஐ சம்பந்தமான இமேஜ் கூட வெளியே வந்துச்சு. அதாவது கனடாவுடைய மேப்ல அமெரிக்காவுடைய படம் வச்ச மாதிரியான ஒரு ஏஐ. இது எல்லாமே சர்வதேச அளவில் எளிதாக ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது ஒரு காரணம். அதாவது ட்ரம்போடைய சர்வதேச அளவிலான எச்சரிக்கைகள், ஒன்னு வரி விதிப்பு எச்சரிக்கையாக இருக்கலாம், இன்னொன்னு இந்த நாட்டை நான் கைப்பற்ற போறேன் அப்படிங்கறதா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இது முதல் காரணம். இரண்டாவது, இந்திய பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில தங்களுடைய முதலீடுகளை விற்று வெளியேறாங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இந்த வெளியேறும் பொழுது அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு சரிவுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த 2 ஃபேக்டரும் தான் இப்ப கடந்த சில நாட்களுக்கான இந்திய பங்குச்சந்தை சரிவுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. சர்வதேச பதற்றங்கள் அதிகரிக்கும் போது அது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில எத்தகைய மாற்றத்தை எதிரொலிக்குது அப்படின்னு குறிப்பிட்டீங்க ரியாஸ். இந்தியாவின் நம்பர் 1 refurbished gold company Rate for Gold. வெறும் 2% வேஸ்டேஜில் தங்கம் வாங்க Rate for Goldக்கு கால் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 7390039003 நம்பருக்கு கால் பண்ணுங்க.